அண்மை செய்தி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சமூக அறிவியல் பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாவில் 4வது கேள்விக்கு பதிலளித்திருந்தாலே ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சமூக அறிவியல் பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாவில் 4வது கேள்விக்கு பதிலளித்திருந்தாலே ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மதிப்பெண் வினாவில் 4வது கேள்வியில் 2 வாக்கியங்களும் முரணாக இருந்த காரணத்தினால் கருணை மதிப்பெண் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நிறைவு பெற்று விடைத்தாள்கள் திருத்தக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று சமூக அறிவியல் பாடத்துக்கான அந்த தேர்வுகள் எழுதிய விடைத்தாள்கள் திருத்தக்கூடிய பணிகள் நடைபெற இருந்த நிலையில் அதற்கான ஆன்சர் கீ கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர்களிடம். அப்போது சமூக அறிவியல் வினாத்தாளில் 4வது கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் முழுவதுமான முரண்பட்ட வாக்கியமாக இருக்கிறது. அதற்கான பதில் வேறாக இருக்கிறது என அரசு தேர்வுகள் துறைக்கு ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த கேள்வியினுடைய ஸ்டேட்மெண்ட் இரண்டுமே ஒரே மாதிரியான கூற்றை கொண்டிருக்கிறது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய விடைகளை பொறுத்த வரைக்கும் ஏ சரி பி தவறு, பி சரி ஏ தவறு என்கின்ற வகையில முரணாக இருந்ததன் காரணமாக அந்த கேள்வியை அட்டன் செய்திருந்தாலே அவர்களுக்கு மதிப்பெண் வழங்க வேண்டும் என அந்த விடைத்தாள் திருத்தும் பணியில் இருந்த ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறையுடன் பேசிய பிறகாக அரசு தேர்வுகள் துறை அந்த மதிப்பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அதாவது சமூக அறிவியல் பாடப்பிரிவு 10வதில் கேள்வி எண் 4ற்கு விடை அளித்திருந்தாலே அதற்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.